हालेलुया। சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். परमेश्वर के वचन की ओर चिंता फिराएंगे। எசாயா திருக்கனின் புத்தகம் 41 அதிகாரம் 14 வசனத்தை வாசிய கேட்போமாக. यशायाह भविष्यद्वक्ता का पुस्तक उसका 41वां अध्याय 14 वचन में पढ़ेंगे। Isaiah chapter 41 verse 40. யாக்கோபின் பூச்சியே, ஆ இஸ்ரவேலின் சிறுகுட்டமே, ஆ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Amen. யாக்கோபு என்னும் பூச்சியே, ये याकूब नामक कीड़े, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, इजराइल के छोटा झुंड, பயப்படாதே, मत डरो, நான் உனக்கு துணை நிற்கிறேன் मैं तेरा सहायता என்று करूंगा। கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். यहोवा क्या और इजराइल का पवित्र आमीन परमेश्वर जो छुड़ाता है तुझे उसका वाणी இந்த है। மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தருகிறதான வார்த்தை, इस महीने परमेश्वर में देने वाला वचन, பயப்படாதே, मत डरो, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டு வாக்கு பண்ணுங்க, परमेश्वर वाचा देता நான் है, உனக்கு துணை நிற்பேன். मैं तेरा सहायता करूंगा, நான் உனக்கு உதவியா இருப்பேன். मैं तेरे लिए मदद के रूप में ஆமென். रहूंगा। ஸ்தோத்திரம். இந்த பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது इस जगहों पर हम देखते हैं இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அடிமைத்தனத்தில் இருக்கிறார். इजराइल लोग गुलामी में है। ஆமென். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். उस समय में परमेश्वर ने हिम्मत देते हैं, பயப்படாதே, मत डरो, நான் உனக்கு துணை मैं நிற்கிறேன் तुम्हारी सहायता करूंगा। என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ऐसा यहोवा और इजराइल का पवित्र तेरा छुड़ाने वाला का वाणी है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். यहाँ पे यहोवा कहता है कि मैं तेरे सहायता करूंगा, நான் உனக்கு துணை मैं நிற்கிறேன். तेरा सहायता இன்னைக்கு करूंगा। எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு தேவையான ஒரு காரியம், आज सभी लोग उम्मीद करने वाले एक जरूरत की बात, ஒரு துணையை எதிர்பார்க்கிறான், உதவிக்கு ஒரு துணை. एक मदद के लिए एक साथी ढूंढते हैं। ஏமன். எங்கேயாகிலும் போகிற நேரத்துல ஒரு துணையை எதிர்பார்க்கிறார். कहीं जाते समय एक साथी देखते हैं। ஏமேன். ஒரு வேலை நேரத்துல ஒரு உதவி அல்லது ஒரு துணையை எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். काम के समय में एक साथी या मदद को जो है उम्मीद करते हैं। ஏமேன். வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது वचन में हम देखते हैं ஆண்டவர் மனிதனை படைக்கிற நேரத்திலேயே परमेश्वर मनुष्य को बनाते समय ஏமேன் துணையை கொடுத்ததை பார்க்க முடியும். साथी को देने का हम देखते हैं। ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். उत्पत्ति के 2 के 18 में हम पढ़ते हैं, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, यहोवा परमेश्वर मनुष्य अकेला रहना भला नहीं है, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். मैं उसके लिए एक सही सहायक बनाऊंगा। பாருங்க, மனுஷன் ஏமேன் ஆதாம் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். देखिए आदम को परमेश्वर ने बनाया, அவன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி वो अकेला रहना अच्छा नहीं है करकर அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம். उसके लिए एक सही सहायक बनाया करके हम देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, மனுஷன் ஏமேன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அங்க ஒரு துணையை கொடுக்கிறார். देखिए मनुष्य अकेला रहना अच्छा नहीं है, वहाँ पे एक साथी देते அப்ப हैं। ஆண்டவர் குடும்பத்தை இணைத்திருக்கிறார்னா ஒருவருக்கு ஒருவர் உதவியா तो இருக்கும்படியா, परमेश्वर ने परिवार को मिला है तो एक दूसरे को मदद करने के लिए, ஒருவருக்கு ஒருவர் துணையா இருக்கும்படியாக. एक दूसरे के लिए साथी रहने के लिए। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। அதற்காகத்தான் ஆண்டவர் குடும்பங்களை படைச்சார். इसलिए परमेश्वर ने परिवार को बनाया, ஆமென். ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருந்து குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. एक दूसरे का मदद रहकर परिवार बांधा जाने के இன்னைக்கு लिए। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், आज परमेश्वर हमें देकर कहता है, நான் உனக்கு துணையா मैं இருக்கிறேன். तेरे लिए हमें एक सहायक உன்னுடைய रहूंगा, எல்லா காரியத்திற்கு நான் உனக்கு तेरे துணை. सारे बातों के लिए मैं सहायक हूँ। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பல நேரங்கள் நாம் விரும்புகிறதும் எதிர்பார்க்கிறது, எனக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, हम कई बार चाहते हैं, उम्मीद करते हैं कि मेरे लिए मदद के लिए कोई रहेगा तो अच्छा எனக்கு रहेगा, ஒரு நபர் இருப்பாரே ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. मेरे लिए एक व्यक्ति रहेंगे तो मेरे लिए बहुत अच्छा रहेगा। ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு உதவியா, परमेश्वर कहते हैं कि मैं तेरे मदद நான் करूंगा, உனக்கு துணையா मैं இருக்கேன். तेरे लिए सहायक நீ रहूंगा, பயப்படா. तू मत डर। அல்லேலூயா. हालेलुया। ஜனத்துடைய நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்கள் மற்றவர்களால ஒரு புழுவை போல பார்க்கிற நிலைமை. ये लोगों का आप परिस्थिति देखेंगे तो दूसरे लोगों के द्वारा एक कीड़ा के समान देखे जाते இவர்கள் हैं। சிறு கூட்டமா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாதே, ये छोटे झुंड के रूप में रहते हैं कि परमेश्वर कहते हैं कि याकूब नामक कीड़ा तू मत डर, இஸ்ரவேலின் கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை
துணைன்னு இருக்கிறேன். इजराइल का झुंड तू मत डर, मैं तेरा सहायक हूँ। இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, आज परमेश्वर हमें देखकर நான் कहते हैं, உனக்கு துணையா இருக்கிறேன், मैं तेरा एक सहायक நீ हूँ, பயப்படாதே. तू मत डर। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? कितने लोग ये वचन पर हमें भरोसा करते हो? ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए एक सहायक है, எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். हमेशा परमेश्वर हमारे लिए सहायक है। உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு जगत के சொல்லியிருக்கிறார். अंत तक सदा मैं तुम्हारे साथ रहूंगा कर कर कहा। எப்பொழுதுமே அவன் நமக்கு துணையா இருக்கிறார். हमेशा वो हमारे लिए एक सहायक है। அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் யாருக்கு துணையா இருக்கிறாரா? किसके लिए वो सहायक बनकर खड़े रहते हैं? முதலாவதாய் நாம் பார்க்கும் पहला பொழுது हम देखते हैं, கர்த்தரை நம்புவோருக்கு கர்த்தர் துணையா जो இருக்கிறார். परमेश्वर पर भरोसा रखते हैं उनका परमेश्वर सहायक है। யாருக்கு துணை? ஆண்டவர். किसका सहायक है? கர்த்தரை परमेश्वर। நம்புகிறவர். जो यहोवा पर भरोसा रखते हैं, யார் ஆண்டவரை जो நம்புகிறார்கள்? परमेश्वर पर भरोसा யார் रखते हैं, கர்த்தரை நம்பி கர்த்தரை जो சார்ந்திருக்கிறார்கள், परमेश्वर पर भरोसा रखकर उनके सहारा में रहते हैं, அவர்களுக்கு தேவன் நல்ல துணையா उनके लिए परमेश्वर एक अच्छा एक साथी है। இருக்கிறார். சங்கீதம் 115 அதனுடைய 9 நாம் வாசிக்கும் பொழுது, भजन संगीता 115 उसके 9 से पढ़ते हैं, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, इजराइल हमें परमेश्वर पर भरोसा रख, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். और वही तेरा हमें सहायक और ढाल है। ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், हारून के घराने परमेश्वर पर அவரே भरोसा रखो। அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். वही तेरा सहायक और ढाल है। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், परमेश्वर के डरवैयो हमें यहोवा पर भरोसा रखो। அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். हमारा सहायक और ढाल वही है। அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று इजराइल சொல்லப்பட்டது. परमेश्वर पर भरोसा रखने எமன் का कहा गया है। ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புதிய உடன்படிக்கையின் இஸ்ரவேலராயிருக்கிறார். उद्धार पाए हुए हर एक बच्चे नए नियम का जो है हमें इजराइल है। ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி. परमेश्वर आपको देखकर कहते हैं कि परमेश्वर पर भरोसा எமன் रखो। ஆரோன் குடும்பத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பு. हारून के घरानों को देखकर परमेश्वर कहते हैं कि परमेश्वर पर भरोसा रखो। கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के डरवैयो परमेश्वर पर भरोसा रखो करके कहा गया है। ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்னா கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு आप கேடகமாயிருப்பார். परमेश्वर का डर मानते हो तो परमेश्वर पर भरोसा रखिए, परमेश्वर आपका डाल கர்த்தர் रहेंगे, உங்களுக்கு துணையாயிருப்பார். परमेश्वर आपका सहायक रहेंगे। அல்லேலூயா. 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 எப்பொழுது நாம தேவனை நம்பி இருக்கிறவங்களாய் हमेशा परमेश्वर पर भरोसा रखने वाले हैं। எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நாம நம்ப வேண்டும். किसी भी परिस्थिति में सिर्फ यहोवा पर भरोसा रखना ஒரு है। நாள் நம்முடைய பணத்துக்கு மேல நம்பிக்கை போயிடக்கூடாது. कभी भी हमारे पैसे पर हमारा भरोसा नहीं ஆண்டவர் जाना। நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கலாம், பணத்துக்கு மேல நம்பிக்கை போயிடக்கூடாது. परमेश्वर ने अच्छा सुख सुविधा दिया रहेगा, पैसे पर हमारा भरोसा नहीं जाना है। ஆண்டவர் நல்ல படிப்பை தந்திருக்கலாம், அந்த படிப்புக்கு மேல நம்பிக்கை போயிடக்கூடாது. परमेश्वर ने अच्छा पढ़ाई दिया रहेगा, उस पर पढ़ाई पर भरोसा नहीं जाना நல்ல चाहिए। சம்பளங்களோடு கர்த்தர் நல்ல வேலையை தந்திருக்கலாம், அந்த பணத்தின் மீதோ வேலையின் மீதோ நம்முடைய நம்பிக்கை போயிடக்கூடாது. अच्छा आमदनी के साथ परमेश्वर ने काम दिया रहेगा, उस पैसे या काम के ऊपर हमारा भरोसा नहीं जाना चाहिए। தேவ பிள்ளைகள் தேவனை எப்பொழுதும் நம்பி இருக்கிறவர்களாய் இருக்க परमेश्वर के வேண்டும். बच्चे जो है हमेशा परमेश्वर पर भरोसा रखने वाले रहना है। எரேமியா தீர்க்கனின் புத்தகம் 17 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். यिर्मयाह भविष्यद्वक्ता का पुस्तक 17 के 7 में पढ़ते हैं, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जो परमेश्वर पर भरोसा रखकर अपना भरोसा परमेश्वर को बना लेता है वो धन्य है। யார் பாக்கியவான்கள்? कौन है धन्य? கர்த்தரை நம்புகிறவர்கள் जो பாக்கியவான். परमेश्वर पर भरोसा रखते हैं। கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள் தேவனை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். परमेश्वर पर भरोसा रखने वाले परमेश्वर पर भरोसा रखना है। ஏமே நம்முடைய மாம்ச பலத்தையோ நம்முடைய புய பலத்தையோ நம்ம நம்ப கூடாது. अपने शारीरिक बल से बल पर नहीं भरोसा रखना है हमें। அல்லேலூயா. 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 கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். यहोवा पर भरोसा रखिए, यहोवा आपको चलाएंगे, அவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை वो நடத்துவார். आपके लिए सहायक रहकर चलाएंगे। ஏமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடாமல் जो நடத்துவார். कुछ परेशानी है परमेश्वर आपको न त्यागते हुए आपको பிரச்சனை चलाएंगे। நேரத்தில் என்ன செய்கிறோம்? आज परेशानी के समय में हम क्या करते பிரச்சனைகள் हैं? வருகிற நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? परेशानी आते समय हम क्या करते हैं? தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के बच्चों को क्या करना है? उनके समूह को पकड़ लेना ஆண்டவர் है। நீர்தான் எங்களுக்கு துணையா, परमेश्वर आप ही हमारे सहायक हैं, நீர்தான் எங்களுக்கு துணை. आप ही हमारा सहायक இந்த हो। பிரச்சனையிலிருந்து நீர் மாத்திரம் தான் எங்களை इस விடுதலையாக்கும். परेशानी से आप ही हमें छुड़ा सकते हैं। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया।
நம்ம என் மனுஷனை நம்பி போவோம்னா நமக்கு அது ஏமாற்றமா तो मनुष्य पर भरोसा रखकर जाएंगे तो हमारे लिए एक धोखा रहेगा। ஏமன் பிரச்சனை நேரங்களிலே மனுஷனை நம்பி இருப்போம் அது நமக்கு கண்ணியாகவும் வேதனையாகவும் இருக்கும் परेशानी के समय मनुष्य पर भरोसा रखेंगे तो वो हमारे लिए एक जाल के समान रहेगा। சில நேரங்கள்ல உதவி செய்யணும்னு நினைக்கிற மனுஷனால கூட நமக்கு செய்ய முடியாமல் போய்விடும் कई बार मदद करने के लिए जो व्यक्ति हमारे लिए सोचते हैं फिर उनसे भी कई बार नहीं होता है। சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிருங்க परिस्थितियां वैसे हो जाती ஆனா है, தேவனை நம்பி இருந்து பாருங்க लेकिन परमेश्वर पर भरोसा रखकर கர்த்தர் बैठिए, எங்கிருந்தாலும் சகாயத்தை நமக்கு கொண்டு வருவார் परमेश्वर कहीं ना कहीं से हमारे लिए सहायता ले आएगा। ஆண்டவரையே நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் நமக்கு துணை हम உண்டாகும் परमेश्वर को ही देखते रहेंगे तो कहीं ना कहीं से हमारे लिए मदद आएगा। ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. ஏன்னா நமக்கு கூட இருப்பேன்னு சொன்னவங்க இன்னைக்கு திரும்பி பாருங்க நம்ம கூட கிடையாது देखिए कई लोग जो हमारे साथ रहेंगे कहा आज मुड़कर देखिए वो नहीं है हमारे साथ। ஆமென் என்னுடைய ஊழியத்து நாட்களை என்னோடு ஒருவர் சொன்னாங்க கடைசி வரை அவங்க கூட இருப்போம் பாஸ்டர்னாங்க இன்னைக்கு கிடையாது मेरे सेवकाई के दिनों में एक व्यक्ति ने कहा कि पासवान में आखिरी तक रहूंगा, लेकिन आज नहीं है मेरे உங்க साथ। ஊழியத்துல நான் உங்களுக்கு பலமா இருப்பேன்னு சொன்னா இன்னைக்கு கிடையாது आपके सेवकाई में मैं आपके लिए एक बल के रूप में रहूंगा, आज नहीं है लेकिन। ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. தேவன் தான் என்னைக்கு நமக்கு துணையா இருக்க முடியும் परमेश्वरी हमेशा हमारे लिए एक எந்த साथी रह सकते हैं। மனுஷனும் நமக்கு துணையா இருக்க कोई भी முடியாது मनुष्य हमारे लिए एक साथी नहीं रह सकता है। ஹalleluya हालेलुया। கர்த்தர் அனுமதிக்காம எவரு நமக்கு உதவியோ துணையோ செய்ய முடியாது परमेश्वर अनुमति न दिए बिना कोई मदद या सहायक हमारे लिए नहीं कर सकता है। நம்முடைய பிரச்சனை நேரத்திலே கர்த்தரை மாத்திரம் நம்முடைய துணையாக நமக்கு கொண்டு आज हमारी परेशानी के समय में परमेश्वर को अपना सहायक बना लेना है। 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் 2 इतिहास का पुस्तक 20 के 20 में हम पढ़ते हैं। ஆமென் அங்கே ஆமென் யோசபாத் சொல்லுகிற வார்த்தை वहाँ पे यहोशापात कहता है, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் हमने ये परमेश्वर यहोवा पर भरोसा रखे तब तुम सिर खड़े रहोगे। என்ன சொல்லப்பட்டிருக்கிறது क्या कहा गया है? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் आपके परमेश्वर यहोवा पर भरोसा रखिए அப்பொழுது நிலைப்படுவீர்கள் तब आप स्थिर खड़े रहेंगे। ஹalleluya ஹalleluya. அந்த பிரச்சனை நேரத்திலே யோசபாத் ஜனங்களை சொல்றாரு उस परेशानी के समय यहोशापात लोगों से कहता है, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுங்க आपके परमेश्वर यहोवा पर भरोसा रखिए। ஹalleluya ஹalleluya. பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை நீ நம்பு முழுசா நம்பு परेशानी के समय में यहोवा पर भरोसा रखिए, पूरी எனக்கு रीति से அவர் कीजिए। உதவி செய்வார் मेरे लिए वो मदद करेंगे, எனக்கு அற்புதம் செய்வார் मेरे लिए अद्भुत करेंगे। ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க कितने लोग विश्वास करते हैं? ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. முழுசா ஆண்டவரை நம்பணும் पूरी रीति से भरोसा करना ஏமன் है। இந்த வீடு நான் வாங்குற ये நேரத்தில் घर में खरीदते समय ஏமன் ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு வாக்கு பண்ணார் உங்களுக்கு நான் 2 லட்சம் தர்றேன் मेरे பாஸ்டர் लिए एक जन ने जो है बोला कि मैं 2 लाख आपको दूंगा। ஏமன் என்ன சூழ்நிலையானதோ தெரியல 50,000 தான் கொடுத்தார் क्या परिस्थिति हो पता नहीं, 50,000 सिर्फ दिए। ஏமன் வீட்டுக்காரரும் அவர் நெருக்குகிறார் பணத்துக்காக और घर का मालिक भी जो है दबा रहा है पैसे के लिए, ஆனா நாங்க ஆண்டவரை மாத்திரம் தாங்க நம்பி लेकिन हम परमेश्वर पर सिर्फ भरोसा रखे थे, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தோம் यहोवा पर सिर्फ भरोसा रखे யார்கிட்டையும் கடன் கொண்டு போய் நான் கேட்கவே थे। किसी के पास कर्ज कर जाके नहीं पूछा। ஆண்டவர்கிட்ட நாங்க ஜெபித்த ஜெபம் परमेश्वर से हमने ऐसा प्रार्थना ஆண்டவரே किया, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर आप हमारे लिए मदद कीजिए, நீர் எங்களுக்கு உதவி आप செய்யுங்க. हमारे लिए मदद कीजिए। அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நேரத்துல தேவை கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட எங்களுக்கு தேவை उस समय இருக்கு में जरूरत जो है 3 लाख के आसपास हमारा जरूरत था। என்ன செய்வதென்று எங்களுக்கும் क्या தெரியாது करना है करके हमें नहीं पता लग रहा கையில था, இல்ல हाथ में भी नहीं है, அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரான எங்களுக்கு துணையா இருந்தார் लेकिन यहोवा हमारा सहायता बनकर रहा है। அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் துணையா இருந்தார் यहोवा हमारा सहायक ஒரு बनकर रहा है। குடும்பம் ஆல்ரெடி வாக்கு பண்ணி அவர்களுக்கு பெரிய தொகையை 1.5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவர்கள் தந்தார்கள் एक परिवार जो है हम लोग बोलकर हमें 1.5 लाख रुपए उन्होंने दिया। ஆமென் ஸ்தோத்திரம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் பாருங்க நாங்க ஒரு வார்த்தை நாங்க சொல்லவும் இல்ல लेकिन उसके बाद कुछ महीने के बाद हमने कुछ उनसे बोला नहीं। அடுத்தும் ஒரு தொகை அவர்கள் பாஸ்டர் உங்களுடைய வீட்டுக்கு நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று उसके தந்தார்கள் बाद भी एक रकम वो कहने लगे पासवान ये आपके लिए रखी है। அல்லேலூயா हालेलुया। திடீர்னு ஒரு நாள் அக்கவுண்ட்ல பாக்குறேன் अचानक अकाउंट में मैं देख रहा ஒரு हूँ 50,000 வந்து பொத்துன்னு விழுது एक 50,000 आकर गिरता ஆனா है। எங்க இருந்து விழுதுன்னு தெரியல कहाँ से गिरा पता नहीं, நானும் நோண்டி தான் பாக்குறேன் मैं भी देख रहा हूँ कहाँ से आया। அப்பதான் தெரியும் சர்ச்சில இருந்து ஒரு புள்ள போட்டிருக்கிறான் कभी पता है ये चर्च से एक बच्चे அல்லேலூயா निकाला है। யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை யார்கிட்டையும் கேட்கவும் किसी இல்லை से मैं बोला नहीं, किसी से पूछा नहीं, தேவன் அற்புதம் செய்தார். परमेश्वर ने अद्भुत किया। நாம கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது எங்கிருந்தாலும் நமக்கு வழிகள் हम திறக்கப்படும். परमेश्वर पर भरोसा रखते समय कहीं ना कहीं से हमारे लिए दरवाजा தேவன் இந்த खुलता है। கடனை பாருங்க அவர் கேட்கிறதுக்கு முன்னதாகவே அதை கொடுத்து முடிக்க என் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். देखिए वो कर्ज को देखे वो पूछने से पहले ही खत्म करने के लिए परमेश्वर ने कर நாங்க दिया। ஜெபம் பண்ணது, ஆண்டவரே அவர் கேட்கிறதுக்கு முன்னாடி நாங்க பணத்தை கொடுத்துறோம். हम परमेश्वर से प्रार्थना कर रहे थे, परमेश्वर
पूछने से पहले हमें दे देना ஆனா है, எங்களுக்கு வழிகள் இல்ல. लेकिन हमारे लिए रास्ता ஆனா नहीं था। கர்த்தரை துணையாக கொண்டிருந்த பொழுது, लेकिन जब परमेश्वर को हमारा सहायक கர்த்தரை बनाया, நம்பி அவரை துணையாக கொண்டிருந்த यहोवा பொழுது, को हमारा भरोसा बनाकर हमारा सहायक जब கர்த்தர் बनाया, ஆச்சரியமான காரியங்களை செய்தார். परमेश्वर ने आश्चर्य कामों को தேவ किया। சமூகத்துல பலிபீடத்துல நான் परमेश्वर के பேசிக்கொண்டிருக்கிறேன். सम्मुख में वेदी में खड़े रहकर मैं தேவன் कहता என் हूं, வாழ்க்கையில செய்த அற்புதம். परमेश्वर मेरे जीवन में क्या हुआ अद्भुत। அல்லேலூயா. அல்லேலூயா. நாம நெருக்கப்படுகிற நேரத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? हम दबाए जाते समय में हम क्या करते हैं? நீ தேவனை நம்பு. आप परमेश्वर पर அவர் भरोसा உனக்கு रखिए, அற்புதம் செய்வார், நீ நம்பி பாரு. वो अद्भुत करेंगे क्या भरोसा कर देखिए। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம நம்பறத விட்டுட்டு வேற காரியங்களை செய்து आज கொண்டிருக்கிறோம். हम भरोसा करने के बदले में कुछ और काम कर रहे हैं। கர்த்தரே நமக்கு அற்புதம் செய்வார், நீ நம்பி பாரு. கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். परमेश्वर खुद अद्भुत करेंगे क्या आप विश्वास करके देखिए, अद्भुत रीति से இங்கே चलाएंगे आपको। இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. यहाँ पे इनके लिए एक परेशानी आई है, ஒன்றாம் வசனத்துல इसके வாசிக்கிறோம். पहला वचन में पढ़ते हैं, ஏமன் மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், ஏமன் அம்மோன் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்திருக்கிறாங்க. आमेन मोबाबियों और अमोनियों और उसके साथ कि कोई मुनियों ने उनके विरुद्ध युद्ध करने के लिए आया। மூன்று கூட்டத்தார் இங்க யோசபாத்துக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पे 3 झुंड जो है योशबात के विरुद्ध युद्ध करने के लिए आने का हम देखते हैं। இவன் ஸ்தோத்திரம், இவன் சொல்லுகிறான், ஜனங்களை பத்தி சொல்றான், ये लोगों को देखकर कहता है, நீங்க கர்த்தரை நம்புங்க, आप यहोवा पर भरोसा நீங்க रखिए, கர்த்தரை நம்புங்க, आप यहोवा पर भरोसा நீங்க रखिए, நிலைப்படுவீர்கள். आप खड़े रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, நெருக்கம் வருகிற நேரத்துல देखिए दबाव आने के समय में அவர்கள் ஆமென் என்ன செய்தார்கள்? वे लोग क्या किए, உபவாசத்தை கூர்வித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. उपवास का प्रचार किया हम देखते हैं। மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், दूसरा वचन में देखते हैं, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தார். यहोवा की खोज में लग गए और पूरे यहूदियों में उपवास का प्रचार किया। ஆமென். आमेन। ஹalleluya. ஹalleluya. அப்ப நெருக்கம் வந்த நேரத்துல என்ன செய்றாங்க? உபவாசத்தை கூர்வித்ததை तो பாருங்க. जब दबाव आता है तो उन्होंने क्या किया, उपवास का प्रचार करने का हम देखते हैं। அவங்க பாடிட்டு நடக்கல, எங்களுக்கு உபத்திரம், எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்கு வேதனை, நாங்க பாடிட்டு वो நடக்க. गाकर नहीं फिरे कि मेरे लिए, हमारे लिए क्लेश है, हमारे लिए हमें उपद्रव है कर। ஆமென். அங்க யோசபாத் செய்த காரியம் என்னவென்றால் உபவாசத்தை यहाँ கூர்வித்தார். पे योशबात क्या करता है, उपवास का हमें प्रचार करता நான்காம் है। வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, चौथा वचन में पढ़ते समय கர்த்தரிடத்திலே சகாயம் தேட அவர்கள் கூடினார்கள். हमें यहूदी यहोवा से सहायता मांगने के लिए इकट्ठा हुए। இன்னைக்கு எங்க சகாயம் தேடி आज போறோம்? कहाँ पर सहायता हम मांग कर जाते हैं? ஹலோ, இருக்கிறீங்களா? आप लोग है क्या? அல்லேலூயா. हालेलुया। பேங்க் எல்லாம் திறந்து இருக்கு. बैंक सब खुला हुआ है। அல்லேலூயா. हालेलुया। அவன் கூப்பிட்டு தருவான். वो बुला बुला कर देगा। இன்னைக்கு நிறைய பேர் அங்கத்தான் ஓடுறவங்களா இருக்காங்க. आज कई लोग वहाँ पे ही दौड़ने वाले रहते எனக்கு हैं। அந்த பேங்க் சகாயமா இருக்கு. हाँ, मेरे लिए वो बैंक सहायता कर रहा है। கர்த்தர் அனுமதிச்சார்னா ஓகே. यहोवा अनुमति दे रहा है तो தேவன் ठीक है। அனுமதிக்காம போக. परमेश्वर अनुमति दिए बिना ஒரு ना சமயம் जाइए। பாருங்க, நானும் ஒப்பர் பேங்கா பாக்குறேன், சரி இந்த காரியத்துக்கு பார்க்கலாம்னு சொல்லி. देखिए एक समय मैं भी बैंक जा रहा था कि ये चीजों के लिए हम देखेंगे ஆனா कर कर। பாருங்க, கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், लेकिन देखिए परमेश्वर ने ऐसा एहसास दिया, நான் உனக்கு மலையா இருக்குமா, நீயே அங்க போ. मैं तेरे लिए एक पर्वत के रूप में तेरे समय तू क्यों वहाँ पे जाता है? இருக்கிறீங்களாங்க? आप लोग है क्या? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு நாள் 50 போன் வரும். விசுவாசிய போன் பண்றாங்களோ இல்லையோ, பேங்க்ல இருந்து போன் வரும். हर एक दिन 50 कॉल आता है। विश्वासी लोग करते हैं कि नहीं, बैंक से कॉल आता है। आप कुछ भी डॉक्यूमेंट्स मत दीजिए, आपको अभी लोन मिल जाए. आप कुछ भी डॉक्यूमेंट मत दीजिए, अभी लोन मिल जाएगा। உங்க சகாயம் எங்க தேடி போறீங்க? आपका सहायता के लिए कहाँ पर அவன் ढूंढने जा रहे हो? கூப்பிட்டு தருவான். वो बुला बुला कर லாஸ்ட்ல देगा, கழுத்தை பிடிப்பான். फिर बाद में गला पकड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சகாயத்தை தேடணும். परमेश्वर के सहायता को ढूंढना है। ஆமென். ஆமென். அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய சகாயத்தை நாம் தேட வேண்டும். यहोवा का सहायता हमें ढूंढना है। இவர்கள் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். यहूदी लोग यहोवा के से सहायता मांगने के लिए इकट्ठा हुए। யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து यहूदा के सब नगरों से அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். यहोवा से भेंट करने के लिए आए। சொல்றது புரியுதாங்க? और आपको समझ அங்க रहे हैं? பெரிய பிரச்சனை வருது. वहाँ पे एक बड़ा एक परेशानी आ रहा है। கூட்டத்தார் இங்க யூதாவுக்கு விரோதமா பிரச்சனைக்கு வர்றாங்க. 3 झुंड के लोग जो है यहूदा के विरुद्ध परेशानी के लिए आते அப்ப हैं। யூதா ஜனங்கள் சாப்பிட்டு குப்புறப்படுத்து தூங்கவில்லை. तो यहूदा लोग खाकर जो है लेट कर वो सोए नहीं। இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, आज कई लोग के पास परेशानी ஆனா है, தூக்கம் அதை விட அதிகமா இருக்கு. लेकिन नींद उससे ज्यादा है। அல்லேலூயா. हालेलुया। இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது.
வருகிறது ये लोग के लिए परेशानी आता Amen. है, இவர்கள் செய்த காரியம் लेकिन इन लोग ने ऐसा किया। யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் यहूदा के सब नगरों से यहोवा का खोज करने के लिए आए। 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் 5वां वचन में पढ़ते हैं, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே तब योशाफात यहोवा के भवन के नए आंगन के सामने யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடி சபையிலே நின்று हमें यहूदियों और यरूशलेम की हमें मंडली में खड़ा होकर, ஹலோ இருக்கிறீங்களா आप लोग है क्या, எங்க இருக்கிறாங்களா कहाँ पर है, எங்கெங்க இருக்கிறாங்க कहाँ पर है, அல்லேலூயா हालेलुया, அவங்க எங்க இருக்கிறாங்க कहाँ पर है, தேவ ஆலயத்துல வந்து நிக்கிறாங்க परमेश्वर के भवन में आकर खड़े रहते हैं। பிரச்சனை வந்து இருக்கிறது परेशानियां आई அவங்க हैं, வாழ்க்கையில பெரிய ஒரு போராட்டம் उनके जीवन में बड़ी एक लड़ाई है, அவங்க எங்க சகாயத்தை தேடி वहाँ வந்திருக்கிறாங்க पर सहायता को ढूंढ कर आए हैं, ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே परमेश्वर வந்திருக்கிறார்கள் के भवन में आए हैं, உபவாசத்தை கூறுவிக்கிறாங்க उपवास को बताया, உபவாசித்து ஜெபியும் வாழ்க்கையில அற்புதம் उपवास நடக்கும் कर प्रार्थना कीजिए, आपके जीवन में अद्भुत நீ होगा। ஆண்டவரை தேடு கர்த்தரை சகாயமாய் கொண்டு அவரை நீ தேடு आप परमेश्वर को ढूंढिए, अपना सहायक बनाकर நீ ढूंढिए, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது परमेश्वर की ओर देखकर बुलाते समय கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய जो முடியும் आपको अद्भुत कर सकता है। அல்லேலூயா அல்லேலூயா। ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்து நிற்கிறாங்க लोग सब परमेश्वर के सम्मुख में आकर रुके हैं। 12ஆம் வசனத்திலே 12 வாசிக்கிறோம் वचन में पढ़ते हैं, தேவன் எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க जो बड़ी भीड़ हम पर चढ़ाई कर रही है, எங்களுக்கு பலன் இல்லை उनके सामने खड़े रहने के लिए बल नहीं है, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரிவியும் और हमें क्या करना है कर आप बताइए। ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார் हमारी आंखें तेरी ओर लगी है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। அவங்க பிரச்சனை நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க परेशानी के समय में परमेश्वर को देखकर कहते ஏமே हैं, நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியவில்லை क्या करना है कर हमें नहीं सूझता। இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ये बड़ी भीड़ के सामने खड़े रहने के लिए हमारे पास बल नहीं है। வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே உன்னால மேற்கொள்ள நீ பலனற்று நீ காணப்படல आपके जीवन में परेशानी को सामना करने के लिए बल के बिना आप रह सकते हो, இழந்து பலனற்ற நிலைமையில காணப்படல बल के बिना बलहीन आप पा सकते हो। வேதம் சொல்லுகிறது वचन कहती है, உனக்கு ஒரு பலமுள்ள ஆண்டவர் இருக்கிறார் आपके लिए एक बलवान परमेश्वर है, உனக்கு ஒரு பலமுள்ள கர்த்தர் आपके இருக்கிறார் लिए एक बलवान यहोवा है। அல்லேலூயா हालेलुया। அந்த பலமுள்ள ஆண்டவரை நீ பிடித்துக் तो கொள்ள यहोवा வேண்டும் हमें परमेश्वर का पकड़ அவரை लीजिए, நம்பிக்கையாக அவர் நீர்தான் எனக்கு துணை என்று நாம் அவரை பிடிக்க வேண்டும் उनको एक भरोसा बनाकर आप ही मेरा सहायक कहकर पकड़ लेना है। அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்தார் वे लोग परमेश्वर के सम्मुख में आए, தேவனுடைய ஆலயத்திலே வந்தார் परमेश्वर के भवन में आए। அல்லேலூயா हालेलुया। எப்படி வந்தாங்களா कैसे आए? யூதா கோத்திரத்தார் அனைவரும் यहूदा गोत्र के सभी அவர்கள் लोग, குழந்தைகளும் उनके बाल बच्चों, அவர்கள் பெண் ஜாதிகளும் स्त्रियों அவருடைய குமாரரும் கூட और पुत्रों के समेत கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் यहोवा के सम्मुख खड़े रहे। இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம வீட்டில இருந்து நம்ம புருஷமார்கத்தான் நிக்கிறாங்க कई लोग जो है परिवार से जो है अब पति लोग ही खड़े சில रहते हैं। வீடுகள்ல சகோதரிமார்க மனைவிமார்க தான் பெண் ஜாதிமார்க நிக்கிறாங்க कुछ लोग जगह पे बहन लोग पत्नी लोग ही खड़े சில रहते हैं, வீடுகள்ல பிள்ளைகள் தான் நிக்கிறாங்க कुछ जगह पर बच्चे ही खड़े रहते हैं। ஆமென் आमेन। அல்லேலூயா हालेलुया। இங்க வேதம் என்ன சொல்லுகிறது यहाँ पे वचन क्या कहती है? எல்லாரும் குடும்பத்தோட கர்த்தரை தேடி இருக்கிறாங்க सभी लोग जो है परिवार के साथ परमेश्वर को ढूंढे हैं, குடும்பத்தோட ஆண்டவரை தேடி இருக்கிறாங்க परिवार के साथ परमेश्वर को ढूंढे இன்னைக்கு हैं। கேட்டா சிஸ்டர் ஏங்க வரலன்னு சொன்ன ஒரு காரணம் आज पूछेंगे सिस्टर बहन क्यों नहीं आए, तो एक कारण பிரதர் बोलते हैं। ஏங்க வரல ஒரு காரணம் भाई आप क्यों नहीं आए, तो एक कारण है। பிள்ளைகள் எங்கன்னு கேட்டா ஒரு बच्चे காரணம் कहाँ है करके पूछे तो कारण है। இங்க பாருங்க பிரச்சனை வந்த பொழுது यहाँ पे देखिए जब परेशानी आई, அவங்க செய்த காரியம் குடும்பத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் उन्होंने ऐसा किया कि परिवार के साथ परमेश्वर के सामने खड़े रहे। தேவ பிள்ளையே நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற परमेश्वर के बच्चों आप क्या कर रहे हो? பிரச்சனை மலை போல இருக்கு परेशानी पर्वत के समान है, பிரச்சனை பெருசா இருக்கு परेशानी बड़ा है। இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற அனுபவம் எப்படி आज காணப்படுகிறது परमेश्वर के समय खड़े रहने का अनुभव कैसा पाया जाता है? நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாவது கடினம் हम परमेश्वर के समय में जब तक नहीं आएंगे तब तक जो है हमें कुछ उपाय आना कठिन है। நான் சொல்லித்தரேன் ஒருவர் தேடுகிறதுனால என்ன உண்டாகும் मैं தெரியுமா आपसे बताता हूँ, एक जन ढूंढने से क्या होता है? தேவ கிருபை அந்த நேரங்கள்ல வெளிப்படும் परमेश्वर का अनुग्रह उस समय प्रकट होगा। பெரிய பிரச்சனை இருக்கு बड़ा परेशानी மலை है, போல பிரச்சனை
பிரச்சனை, पहाड़ समान பெரிய परेशानियां, போராட்டம். बड़ा लड़ाई है। ஒருவர் தேடும் பொழுது एक जन ढूंढते அந்த समय ஜெபத்திற்கு தேவன் வேண்ட கிருபை உங்களுக்கு वो வெளிப்படுது. प्रार्थना के लिए परमेश्वर चाहे तो ஆனா अनुग्रह பூரண प्रकट कर सकता விடுதலை है, பெற்றுக்கொள்ள முடியல. लेकिन एक पूर्ण छुटकारा नहीं पा நாம सकते हैं। எப்பொழுது குடும்பத்தோடு முழு கோத்திரத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வருவோமோ जब हम अपने पूरे परिवार के साथ, पूरे गोत्र के साथ परमेश्वर सौ में அது आएंगे நம்பிக்கையோட, और भरोसा के साथ, கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார்னு நம்பிக்கையோட, परमेश्वर मेरा सहायता के लिए रुकेंगे कर भरोसा के साथ। பாஸ்டர் சொல்லிட்டாருன்னெல்லாம் கிடையாது. पास्टर ने बोल दिया कर நீ नहीं, நம்பி வந்தா தான் அவர் மகிமை, அவர் செய்யற மகிமை உன்னால பார்க்க आप முடியும். भरोसा कर आएंगे तो ही उनका महिमा आप देख என் सकते हैं। ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீ முழு குடும்பமா நீ ஆண்டவரை मेरा தேடணும். परमेश्वर हमें अद्भुत करेगा कर पूरे परिवार के साथ நான் ढूंढना இதை है। ஏன் சொல்றேன் தெரியுமா? मैं क्यों आपसे बता रहा हूँ, பிசாசுக்கு ஒரு நாள் நாம இடம் शैतान के लिए हमें जगह नहीं देना है कभी। நாம நினைக்கிறோம் நான் போறேன் பரவாயில்ல கர்த்தர் ஓகே ஆசீர்வதிப்பார். हम सोचते हैं कि मैं जा रहा हूँ, ठीक है, यहोवा आशीष करेंगे ஏமேன். करके। இன்னைக்கு இருக்கிற கட்டு விடுதலை ஆகும்னா குடும்பத்தோட தேவனை தேடினா தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும், கர்த்தர் துணை செய்ய முடியும். आज का बंधन अगर टूटा जाना है तो हम परिवार के साथ ढूंढेंगे तो ही टूटा जाएगा और परमेश्वर सहायता कर सकते हैं। நாம தேடுகிறோம், குடும்பத்துல மற்றவங்க தேடல, பிசாசு அது அவங்க மூலமா கிரியேட் செய்வான். हम ढूंढते हैं और हमें दूसरे लोग नहीं ढूंढते तो शैतान उनके द्वारा क्रिया करेगा। சொல்றது புரியுதா जो உங்களுக்கு? बोल रहा हूँ आपको समझ रहे हैं? நாம ஆண்டவரை தேடுறோம், தேடாத இருக்கிறவர்கள் மூலமாக பிசாசு கிரியேட் செய்ய हम முடியும். परमेश्वर को ढूंढते हैं, जो नहीं ढूंढते उनके द्वारा शैतान क्रिया करता है। நாம அதற்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. हमें उसके लिए कभी नहीं जगह देना இங்க है। இவர்கள் தேடும் பொழுது எப்படி தேடி இருக்கிறாங்க? यहाँ पे ये लोग जब ढूंढे तो कैसा ढूंढा? யூதா கோத்திரத்தார் அனைவரும் என்று यहूदा சொல்லப்பட்டிருக்கிறது. के गोत्र सारे लोग करके लिखा है। அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். अपने बाल बच्चों, स्त्रियों और पुत्रों समेत यहोवा के सम्मुख खड़े रहे। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர்கள் முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து தேவனை தேடினதை பார்க்க वे முடியும். पूरी रीति से अपने आप को अर्पण कर ढूंढने का हम देखते हैं। அதனுடைய 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். और हम उसके चौथे वचन में पढ़ते हैं कि यहूदा के सब लोग यहोवा के पास सहायता के लिए इकट्ठा हुए। யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து यहूदा के सब नगरों से அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். वे यहोवा का भेंट करने के लिए आए। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நாம சொல்றோம், நான் ஆண்டவரை தேடின, ஏன் எனக்கு விடுதலை வரல? आज हम बोलते हैं कि हम परमेश्वर को मैंने ढूंढा, क्यों नहीं छुटकारा ஏன் आया? எனக்கு கர்த்தர் துணை நிக்கல? क्यों नहीं मेरे साथ रहे परमेश्वर? குடும்பத்தோட நீ தேடி பாரு, आप परिवार के साथ ढूंढ कर देखिए, கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். यहोवा आपका सहायक रहेंगे। கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். यहोवा आपका सहायक அங்க रहेंगे। பிசாசு கிரியை செய்யறதுக்கு இடம் கிடையாது. वहाँ पे शैतान क्रिया करने की जगह नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுக்கு கிரியை செய்யறது இடம் கொடுத்துட்டு தேவன் எனக்கு துணை இல்லைன்னு சொல்லக்கூடாது. आज शैतान के लिए क्रिया करने के लिए जगह देकर परमेश्वर मेरा सहायक नहीं है करके नहीं நீ बोलना है। ஆண்டவரை முழுசா நீ தேடி குடும்பத்தோட நீ ஆண்டவரை நம்பி வருவேன்னா கர்த்தர் உனக்கு அற்புதம் आप செய்வார். परमेश्वर को पूरी रीति से भरोसा कर परिवार के साथ आएंगे तो अद्भुत करेंगे நீ परमेश्वर। ஆண்டவரை நம்பு, என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார்னு நம்பு. आप परमेश्वर पर भरोसा कीजिए, परमेश्वर मुझे आशीष देंगे करके இங்க भरोसा சிறு कीजिए। கூட்டமா இருக்கிற கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, यहाँ पे एक छोटा चिंटू को देखकर परमेश्वर कहते हैं, பயப்படாதே, मत डरो, நான் உனக்கு துணை நிக்கிறேன். मैं तेरा सहायता இன்னைக்கு करूंगा। ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை आज அதுதான். परमेश्वर आपको भी वही देखकर நீங்க कहता है, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணை आप நிற்கிறார். मत डरो, यहोवा आपका साथ खड़े रहेंगे। ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? एक आमेन बोलिए। அல்லேலூயா. 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 கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறார். यहोवा हमारा सहायक है। கர்த்தரை நம்பி அவரை தேடணும். परमेश्वर पर भरोसा रखकर उन्हें உங்க ढूंढना है। பிரச்சனை நேரங்களில் ஆண்டவரை தேடு. आपकी परेशानी के समय में परमेश्वर को ढूंढिए। அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஆண்டவரை தேடி வந்த பொழுது वे लोग परमेश्वर को ढूंढकर आते समय நம்பிக்கையான வாக்குறுதி கிடைக்குதுங்க. भरोसा का जो है वचन मिलता है। நம்பிக்கையான வாக்குறுதி. भरोसा का वचन என்ன मिलता है। வாக்குறுதி தெரியுமா? क्या वायदा मिलता இந்த है? யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று ये சொல்லப்பட்டிருக்கு. युद्ध तुम्हारा नहीं है, परमेश्वर का है। நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. आपको युद्ध करने की आवश्यकता नहीं கர்த்தர் है, யுத்தம் செய்வார். परमेश्वर युद्ध இன்னைக்கு करेंगे। நம்ம போராடி போராடி தளர்ந்துட்டோம் आज பாருங்க. हम लड़ कर थक चुके हैं। இந்த நேரத்துல ஆண்டவரை நம்புங்க. इस समय में परमेश्वर पर भरोसा ஆண்டவரை कीजिए। நம்புங்க. ஆண்டவர் உம்மை நம்பி வந்திருக்கிறார். परमेश्वर पर भरोसा कीजिए। परमेश्वर எனக்கு में நீர் आपका துணை நில்லும் ஆண்டவர். आप मेरे लिए सहायक बनकर எனக்கு रहिए। துணை நில்லும் आप ஆண்டவர். मेरे लिए सहायक बनकर रहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை முழுசா நம்பி புடிங்க. यहोवा पर पूरी रीति से भरोसा கர்த்தரை कर முழுசா पकड़िए। நம்புங்க. पूरी रीति पर भरोसा இவர்கள் कीजिए। ஆண்டவரை நம்பி தேவ
சமூகத்திலே வந்த பொழுது ये लोग परमेश्वर पर भरोसा कर कर परमेश्वर के सम्मुख जब आए, நம்பிக்கையான வார்த்தை வருது. भरोसा का वचन आता है। சிலர் நம்பிக்கையான வார்த்தை தருவாங்க தெரியுமா? जैसा कुछ लोग भरोसा का शब्द देते हैं, கூட இருக்கிறேன், तू जा तेरे साथ है। பார்த்துக்கலாம், போ, வர்றது மாதிரி பார்த்துக்கலாம். देख लेंगे, जब आएगा देख लेंगे। ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. यहाँ पे परमेश्वर ऐसा कहते हैं, பார்த்துக்கலாம், நான் கூட இருக்கிறேன். देख लूंगा मैं तुम्हारे साथ हूँ। हालेलुया। இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ये युद्ध तुम्हारा नहीं है, परमेश्वर का है। 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 15 वचन में पढ़ते हैं, சகல யூதா கோத்திரத்தாரே, हे सब यहूदियों, எருசலேமின் குடிகளே, यरूशलेम के रहने वाले, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். हे राजा योशबात सुनो, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று तुम इस बड़ी भीड़ से मत डरो और तुम्हारा मन कच्चा ना हो। கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். यहोवा तुमसे कहता யார் है। சொல்றதுங்க? कौन कहता है? மனுஷன் இல்ல, मनुष्य नहीं, கர்த்தர் சொல்றாரு. यहोवा कहता है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। இங்க நம்பிக்கையான வார்த்தை வருகிறது. यहाँ पे भरोसा का वचन இந்த आता है। யுத்தம் கர்த்தருடைய. ये युद्ध यहोवा தேவ का है। பிள்ளை, நீ ஆண்டவரை தேடும் பொழுது परमेश्वर के बच्चों, आप परमेश्वर को ढूंढते கர்த்தரை समय, நம்பிக்கையாக கொண்டு அவர் சமூகத்திலே நிற்கும் பொழுது परमेश्वर को अपना भरोसा बनाकर उनके सम्मुख में रुकते அவர் समय, உனக்காக யுத்தம் वो பண்ணுவார். आपके लिए युद्ध करेंगे, அவர் உனக்காக वो आपके लिए வழக்குவார். हमें वकालत करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। உனக்காக வேற யாரும் தேவை கிடையாது. आपके लिए और कोई नहीं चाहिए, கர்த்தரே நமக்காக வழக்காடு. यहोवा खुद हमारे लिए वकालत करेंगे। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। இன்னைக்கு நிறைய பேர் சகாயம் தேடி வேற இடங்கள்ல போறாங்க. आज कई लोग सहायता ढूंढ कर कहीं और जगह पर இன்னைக்கு जाते हैं। அதிகமா கோர்ட்ல பாத்தீங்கன்னா உலகத்தாரை விட கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாய் கோர்ட்ல போய் நிக்கிறாங்களா? आज हम कोर्ट में देखते हैं तो हमें दुनिया के लोग से ज्यादा मसीह लोग ही ज्यादा कोर्ट में जाकर रुकते हैं। புரியுதாங்க? बोल रहा आपको समझ रहे हैं? ஆமென், आमेन। அல்லேலூயா. அல்லேலூயா। கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார். परमेश्वर हमारे लिए वकालत करते கர்த்தர் हैं, நமக்காக யுத்தம் செய்கிறார். हमारे लिए युद्ध करते இன்னைக்கு हैं। அதிகமான கேसेस பாத்தீங்கன்னா கிறிஸ்தவங்களுக்குரியதா இருக்கிறது. आज ज्यादा आप केस देखें तो मसीह लोग का ही ஏன்னா है, இவன் கோர்ட்டை நம்பி போகிறது. क्योंकि कोर्ट के भरोसे में जाते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா। கர்த்தரை நம்புறது இல்ல, यहोवा पर நீ भरोसा नहीं रखते ஆண்டவரை हैं। நம்பிப்பாரு. यहोवा पर भरोसा रखकर கர்த்தர் देखिए, உனக்கு அற்புதம் செய்வார். परमेश्वर अद्भुत करेंगे आपके लिए। அல்லேலூயா, அல்லேலூயா। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்பிக்கை இல்லையாங்க? भरोसा नहीं है क्या? முழுசா நம்புங்க. पूरी रीति से भरोसा அவர் कीजिए, உங்களுக்கு துணை. वो आपका सहायक है, கர்த்தர் உங்களுக்கு துணை. यहोवा आपका सहायक நான் है। நம்பினேன், அதனுடைய பலனை பார்த்தவன். मैं भरोसा किया हूँ और उसका प्रतिफल देखा हूँ। அனுபவபூர்வமா உங்ககிட்ட நான் பேசிட்டு अनुभव இருக்கேன். के साथ मैं आपसे बात कर கர்த்தர் रहा என் हूँ। வாழ்க்கையில அற்புதம் செய்திருக்கிறார். यहोवा मेरे जीवन में अद्भुत किए हैं। அல்லேலூயா. அல்லேலூயா। ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். परमेश्वर का वायदा है कि परमेश्वर तुम्हारे लिए युद्ध करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா। ஆமென், ஸ்தோத்திரம். யோசபாத் சொல்றேன், கர்த்தரை நம்பு. योशाबाद कहता है यहोवा पर भरोसा रखिए। 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 21 वचन में पढ़ते समय என்ன செய்தாங்களா? क्या किया? பாடி துதிக்க ஆரம்பித்தார். वे गीत गाकर स्तुति करने பின்பு लगे। அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் மத்துவத்தை துதிக்கவும். फिर वो अपने प्रजा के साथ बात करते, परमेश्वर के पवित्रता से शोभायमान होकर हमें उनके महत्व के बारे में ஆமென். बोलकर, ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் और हथियार बांधे हुए लोग के सामने आगे आगे கர்த்தரை चलते हुए துதியுங்கள். यहोवा के गीत அவர் गाइए, கிருபை என்றும் உள்ளதென்று और ये उनका हमें स्तुति हमें, கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். और परमेश्वर का गीत गाने के लिए लोगों को खड़ा किया। அல்லேலூயா. அல்லேலூயா। பாட்டுக்காரங்களா கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. हमें गाने वाले सब थोड़ा देख நீங்கள लीजिए, ரொம்ப முக்கியமான ஆள். आप ही बहुत हमें मुख्य लोग हो। அல்லேலூயா. हालेलूया। பாடுகிறவர்களை அங்க நியமிச்சிருக்கிறார். वहाँ पे गाना गाने वालों को नियुक्त ஆமென், किया। ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன செய்தார்களா? वे लोग ने क्या किया? ஆமென், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி यहोवा का धन्यवाद करो, उसका करुणा सदा की है। கர்த்தரை பாடவும் பாடல்களை நிறுத்தினார்கள். और परमेश्वर का गीत गाने के लिए लोगों को खड़ा அவர்கள் किया। பாடி துதி செய்ய தொடங்கிய போது जब वो गाकर स्तुति करने लगे, யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த जो यहूदा के विरुद्ध आकर जो चढ़ाई किए थे, அம்மோன் புத்திரரையும் अम्मोनियों, மோவாபிய புத்திரரையும் मोबाबियों का पुत्र, சேயீர் மலை और தேசத்தாரையும் सेईर के पहाड़ी देश के लोग ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணினதினால் एक दूसरे के विरुद्ध एक को खड़ा किया, इसलिए அவர்கள் பெற்றுண்டு விழுந்தார்கள். वे काट कर मर गए। அல்லேலூயா. அல்லேலூயா। அவங்க செய்தது என்னங்க செய்தாங்க? उन्होंने क्या किया? இவங்க பட்டயத்தையோ ஈட்டி எடுத்துட்டாங்க போல. वे अपने हथियार लेकर नहीं गए, அவர்கள் ஆமென் பாடி கர்த்தரை ஆராதித்தார். वे गीत गाकर परमेश्वर का आराधना किए, ஆமென் கர்த்தரை பாடி ஆராதித்தார்கள். परमेश्वर का गीत गाकर आराधना ஆமென் किए। கர்த்தரை பாடி ஆராதித்த பொழுது जब परमेश्वर का गीत गाकर ஆமென் आराधना किए, விரோதமாய்
விரோதமாய் வந்து பதிவிருந்தவர்கள் जो उनके विरोध आकर बैठे हुए थे, அவர்கள் ஒருவருக்கொருவர் வெட்டி वे விழுந்தார்கள். लोग एक दूसरे को मार कर मर गए। இதுதாங்க கர்த்தர் செய்கிற செயல். यही परमेश्वर करने वाला काम கர்த்தரை है। நாம் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது जब हम परमेश्वर को अपना भरोसा बनाकर रखते நம்முடைய हैं, வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள் நடக்கும். हमारे जीवन में इस प्रकार का महिमा का काम होगा। ஜீவனுள்ள சாட்சிகள் நீங்க சொல்ல முடியும். जीवित गवाही को आप बोल सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை நம்பணும். यहोवा पर भरोसा रखना கர்த்தரை है। நம்பி அவரை பாடி ஆராதிக்கணும். यहोवा पर भरोसा रखकर उनका गीत गाकर நிறைய आराधना करना பேருக்கு है। பாட முடியல, कई लोग को गीत गाने नहीं होता है, ஆராதிக்க முடியல, आराधना करने नहीं होता கையை है, தட்டி கர்த்தரை துதிக்க முடியல. ताली बजाकर परमेश्वर का स्तुति नहीं कर கர்த்தரை पाते हैं। விடுதலையோடு பாடி ஆராதிச்சு छुटकारा के साथ यहोवा का आप आराधना करके देखिए, வாழ்க்கையில விடுதலை கடந்து வரும். आपके जीवन में छुटकारा உன்னை आएगा। கட்டி இருக்கிற கட்டுகள் எல்லாம் மறந்து போகும். जो बंधन आपको बंधा हुआ है सब टूट जाएगा। நெருப்புப்பட்ட அந்த நெருப்பு, அந்த நூல்ல நெருப்பு படுற நேரத்தில் எப்படி அவிழ்ந்து போகிறதோ, जब धागे में आग लगता है तो कैसा वो टूट जाता है, அதே போல வாழ்க்கையில கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளும் எல்லா பிரச்சனைகளும் மாறும். वैसे आपको जो बांधा हुआ बंधन और सब परेशानी बदल जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருங்க. परमेश्वर की आराधना करने वाले தேவன் रहिए। ஸ்தோத்திரம். பாருங்க, அவர்கள் தேவ சமூகத்திலே வரும் பொழுது देखिए वो परमेश्वर के सम्मुख में आते समय ஏராளமான கூட்டத்தை எதிர்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை. बड़ी भीड़ को हमें सामना करने के लिए बल नहीं है हमारे पास। தேவனை சார்ந்து தேவனுடைய சகாயத்தை தேடி தேவனுடைய சமூகத்திலே வந்து நின்றார்கள். परमेश्वर का सहारा हमें बनकर परमेश्वर की सहायता के लिए उनके सम्मुख में आए, தேவனை ஆராதிச்சார்கள். परमेश्वर की आराधना किए, கர்த்தர் அற்புதம் यहोवा செய்தார். पे अद्भुत किए। ஹல்லேலூயா. हालेलुया। நீ பெரிய பிரச்சனையோடு நீ போராடி आज கொண்டிருக்கிறாய். बड़े परेशानी के साथ आप लड़ रहे हो, இந்த வசனங்களை உன் வாழ்க்கையில நீ எடுத்துக்கோ. ये वचन आपके जीवन में ले लीजिए। ஆண்டவரை நம்பு, முழுசா நம்பு. परमेश्वर पर पूरा रीति से भरोसा கர்த்தர் எனக்கு कीजिए, அற்புதம் यहोवा செய்வார். आपके लिए अद्भुत என் करेंगे, குடும்பத்துல அற்புதம் நடக்கும். मेरे परिवार में अद्भुत होगा। எனக்கு துணை என் ஆண்டவர் தான். मेरा सहाय साथी मेरा என் परमेश्वर துணை என் है, ஆண்டவர் தான். मेरा साथी मेरा परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை மாத்திரம் நாம துணையாய் கொள்ள. यहोवा को हमारा सहायक सिर्फ बना लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। அதோடு நம்ம முடிச்சிட கூடாது. इसके साथ ही हमें खत्म नहीं நிறைய करना பேர் है। அதோட முடிச்சிருவாங்க. कई लोग उसी से खत्म कर देते हैं। ஆமென். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியம் उसके आगे हमें क्या करना है? நன்றி ஆராதனை எடுக்கணும். धन्यवाद की आराधना उठाना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவன் நமக்கு நன்மைகளை செய்திருக்கும் பொழுது परमेश्वर हमारे जब भलाई किए हैं மறந்துடக்கூடாது. भूल नहीं जाना है, மறந்துடக்கூடாது. भूल नहीं जाना है। சங்கீதக்காரன் சொல்லுகிறான், भजनकार कहता है, என் ஆத்துமாவே கர்த்தரை हे ஸ்தோத்திரம். मेरे मन यहोवा को धन्य कर, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை जो ஸ்தோத்திரம். कुछ मुझ में है इसके पवित्र नाम को என் धन्य कर। ஆத்துமாவே கர்த்தரை हे ஸ்தோத்திரம். मेरे मन यहोवा को धन्य कर, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை उसके किसी भी மறவாதே. उपकार को न भूलना, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. परमेश्वर ने किए हुए भलाई को नहीं भूलना है। 8 மாதம் எவ்வளவு அற்புதமா நடத்தி வந்திருக்கிறாரு. 8 महीने कितने अद्भुत रीति से चला कर கொஞ்சம் आए திரும்பி हैं, பார்த்து பாருங்க. थोड़ा मुड़ कर देखिए, அல்லேலூயா. हालेलुया। எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்ததுதானே. कितना बड़ा परेशानी பெரிய आया कि பெரிய नहीं? புயல் எல்லாம் அடிச்சதுதானே. बड़ा बड़ा हमें तूफान आए कि नहीं? கர்த்தர் பலனாயிருந்தார். परमेश्वर बलते, கர்த்தர் பலனாயிருந்தார். परमेश्वर बलते। இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நம்ம பலர் நாம इसी நினைச்சிருப்போம். के साथ मेरा जीवन खत्म हो गया कर हम कई लोग இந்த सोचते थे। 9வது மாதத்தை காண கர்த்தர் கிருபை ये செய்திருக்கிறார். 90 महीने को देखने के लिए परमेश्वर ने सहायता 9வது किया है। மாதத்துல உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார், நான் உனக்கு துணை 9वां நிக்கிறேன். महीना परमेश्वर आपके लिए वायदा देते हैं, मैं तेरा सहायता அல்லேலூயா. करूंगा। हालेलुया। நம்ம செய்ய வேண்டிய தேவன் நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துவோம். हमें क्या करना है? परमेश्वर चलाने वाले मार्ग को सोचकर கர்த்தர் நம்மை धन्यवाद நடத்தி करें। வருகிற பாதைகளை தினந்தோறும் நினைக்கணும். परमेश्वर चलाने वाले मार्ग को हर दिन हमें ஆண்டவர் याद நம்மை करना है। நடத்தி வருகிற பாதைகளை தினந்தோறும் நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். परमेश्वर चलाने वाले मार्ग को याद कर हर दिन हमें जो है धन्यवाद कहना உனக்கு है। நல்ல வஸ்திரம் தந்திருக்கிறார். पहनने के लिए अच्छा वस्त्र दिया है, ஆமென். போஜனம் நல்ல ஆகாரம் உணவை தந்திருக்கிறார். अच्छा आहार और हमें भोजन दिया है, இருக்கிறதுக்கு நல்ல வீட்டை தந்திருக்கிறார். रहने के लिए अच्छा घर दिया है। வீடு இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறார். घर के बिना कितने लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। தேவன் பாருங்க எல்லாம் நமக்கு தந்து நம்ம நடத்தி வர்றார். परमेश्वर देखिए सब चीज देख के हमें चला कर आते हैं। ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? अब परमेश्वर क्या उम्मीद நன்றி करते हैं? ஆராதனை எதிர்பார்க்கிறார். धन्यवाद का आराधना இந்த उम्मीद करते ஜனங்கள் हैं। 4வது நாளில் 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். हम 26वें वचन में पढ़ते हैं कि चौथे दिन बराका में इकट्ठा होकर परमेश्वर को धन्यवाद किया। அவர்கள் பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை वे ஏறெடுத்தார். बराका में इकट्ठा होकर परमेश्वर को धन्य उठाए। ஆண்டவர் தந்த சிறிதோ பெரிதோ நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாயிருப்போம். परमेश्वर ने दिए हुए छोटा या बड़ा भलाई के लिए हम धन्यवादी रहे। இது சின்ன ஆசீர்வாதம் அப்படிலாம் ये நினைச்சிடக்கூடாது. छोटा तो आशीष ऐसा नहीं सोच இந்த लेना है। சின்ன ஆசீர்வாதத்தில் உண்மையா இருந்து பாருங்க. ये நன்றி छोटे செலுத்து. आशीष में आप सच्चाई के साथ உங்களுக்கு रखें, அடுத்து வருகிறது பெரிதானதா இருக்கும். आपको अगला आने वाला बड़ा रहेगा। உங்களுக்கு அடுத்து வருகிற ஆசீர்வாதம் பெரிய நன்மையா अगला இருக்கும். आने वाला आशीष बड़ा भलाई रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை துதிக்கிறத மறக்க கூடாது. परमेश्वर का स्तुति करना न भूलना ஏமன் है। இவர்கள் 4ஆம்
நாளிலே பெராக்காவிலே கூடி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார். ये लोग चौथे दिन बराका में इकट्ठा होकर परमेश्वर के लिए धन्यवाद उठाया। 27 வாசிக்கும் பொழுது हमें 27 में पढ़ते பின்பு हैं, கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் மேல் கலிகூற செய்தபடியினார் क्योंकि यहोवा ने उनके शत्रुओं पर आनंदित किया उन्हें। யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் यहूदा के लोग यरूशलेम के नगर के सब लोग அவர்களுக்கு முன்னாக யோசபாத்து மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். उनके आगे आगे योशबात भी हमें आनंद के साथ यरूशलेम में அவர்கள் लौटा है। தம்புரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தார்கள். वे सारंगिया विनाया और तुरिया बजाते हुए यरूशलेम में परमेश्वर के भवन में आए। எங்க வந்தாங்க? कहां पर आए? எருசலேம் தேவாலயத்தில். यरूशलेम के परमेश्वर के भवन में முதல்ல आए। பிரச்சனைன்னு வந்த நேரத்துல எங்க வந்தாங்க? पहले जब परेशानी था तो कहां पर आए? தேவனுடைய சந்நிதியில வந்தாங்க. परमेश्वर के सम्मुख में आए। அல்லேலூயா. हालेलुया। ஜெயம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைச்ச, மகிழ்ச்சி அவர்களுக்கு. विजय मिला, आशीष मिला, उन्हें बहुत आनंद है। அடுத்து வந்து தேவனுடைய ஆலயத்தில். आगे वो परमेश्वर के भवन में आए। ஆலயத்தில் भवन में आए। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வருகிறது ஒரு நாளும் தடபடக்கூடாது. परमेश्वर को धन्यवाद देने के लिए आना चीज जो है कभी रुकना नहीं है। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। லூக்காவின் சுவிசேஷம் 17 நினைக்கிறேன். लूका का 17 का 17 அங்கே இயேசு அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு उनमें से एक जन जो चंगा हुआ करके जानकर திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி वापस आकर परमेश्वर की बड़ाई किया। 10 குஷ்டரோகி வந்திருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. 10 कोढ़ी लोग आए हैं। ஆமென். 10 பேரும் ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காம 10 பேருக்கு சுகத்தை கொடுத்துட்டார். परमेश्वर पक्षपात न करते हुए सभी को 10 के 10 लोग को 10 பேருக்கு விடுதலை. 10 के 10 को छुटकारा ஆமென். देते हैं। ஸ்தோத்திரம் பாருங்க. 10 பேர்ல ஒருவன் தான் திரும்பி வந்திருக்கிறான். 10 में से एक जन ही वापस लौट आता है। மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆயிற்று? बाकी लोग सब कहाँ गए? நன்றியை மறந்துட்டான். धन्यवाद को भूल गए। ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்துட்டான். परमेश्वर के अद्भुत को भूल இன்னைக்கு गए। தேவ பிள்ளைகள் ஒரு நாள் நன்றியை மறக்க आज परमेश्वर के बच्चे कभी नहीं भूलना है நன்றி धन्यवाद को। உள்ளவங்களா இருக்கணும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்படும். धन्यवाद देना है, धन्यवादी रहना है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம எவ்வளவேனும் பாத்திரல இல்லங்க. हम उसका योग्य नहीं है। இந்த அளவுல வருவதற்கு நம்ம எவ்வளவேனும் பாத்திரல. हम इतना आने का जो है हम योग्य नहीं எல்லாம் है। தேவனுடைய கிருபை, தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான். सब परमेश्वर का अनुग्रह और परमेश्वर हमारे साथ है इसलिए। ஆண்டவருடைய துணை நமக்கு இருக்கிறதுனால தான். परमेश्वर का सहायता हमारे लिए है इसलिए। ஆமென். ஹalleluya. அப்ப ஆண்டவருக்கு நன்றி तो செலுத்து. परमेश्वर को धन्यवाद இங்க देना है। பாருங்க, ஒருவன் ஆண்டவர் சொல்லுகிற மற்ற 9 பேர் எங்கே? देखिए परमेश्वर मुझसे बाकी 9 लोग कहाँ पे இன்னைக்கு हैं? நிறைய பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறத மறந்துட்டாங்க. कई लोग परमेश्वर को धन्यवाद कहने का आज भूल गए हैं। இந்த நாள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது. ये दिन परमेश्वर को धन्यवाद कहने இந்த का दिन நாள் கர்த்தரை ஆராதிக்கிறது. है। ये दिन परमेश्वर की आराधना करने ஆமென். का दिन है। ஸ்தோத்திரம். என்னை கடந்த வாரம் முழுவதும் என்னை ஆண்டவர் நடத்தினாரே. இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது. पिछला हफ्ता पूरा परमेश्वर ने मुझे चलाया और ये दिन परमेश्वर को धन्यवाद कहने का दिन है। ஹalleluya. हालेलुया। என் பலவீனத்துல எனக்கு பலனாய் मेरे निर्बलता में मेरे बल रहे। ஆண்டவருக்கு நான் அதிகமாய் நன்றி मैं செலுத்துகிறேன். परमेश्वर को मैं ज्यादा हमें धन्यवाद देता हूं। ஹalleluya. हालेलुया। போன வாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனை தவிர எங்க வீட்ல எல்லாமே டோட்டல் டேமேஜ் தான். पिछला हफ्ता आप देखें तो इसके अलावा मेरे घर में सब जन जो है हमें नहीं मानते। ரோன தவிர பாக்கி எல்லாருமே காய்ச்சலும் பிரச்சனையா தான் रोन के இருந்தோம். अलावा जो है बाकी सबको बुखार और परेशानी के साथ கர்த்தர் है। பலனாக இந்த நாட்கள்ல நிறுத்தி परमेश्वर बल के साथ खड़ा किया है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எந்த மருந்து எடுக்கல, कुछ भी दवा नहीं लिया, எந்த மருந்து कुछ எடுக்கல, भी दवा नहीं लिया, ஹாஸ்பிடலும் போகல. अस्पताल भी नहीं गए। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। சின்ன பிள்ளைகளை 2 பேரையும் கர்த்தர் பலப்படுத்தினார். छोटे बच्चों को परमेश्वर ने बल दिया, மனைவி ஆண்டவர் பலப்படுத்தினார். पति को परमेश्वर ने बल ஆமென். दिया, என்னையும் கர்த்தர் मुझे भी பலப்படுத்தினார். परमेश्वर बल दिया। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய சமூகத்துல நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். यहोवा के सम्मुख में हम रहते हैं, परमेश्वर में बल देते हैं। அந்த பலவீனத்திலேயும் அந்த பிரேயர்கள் போன வாரம் உள்ள பிரேயர் நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை वो செய்தார். कमजोरी में भी परमेश्वर ने जो है प्रार्थना चलाने के लिए पिछले हफ्ते सहायता किया। ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லா நாளும் சனிக்கிழமை அவங்க நடத்துற நாள், மற்ற எல்லா நாளும் வந்து நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வேன். सैटरडे सिर्फ वो चलाते हैं, बाकी सब दिन में आकर आराधना चलाया। பலவீனத்திலும் கர்த்தர் பலனாய். मेरे निर्बलता में भी அப்ப परमेश्वर बल இந்த है। நாள் எனக்கு நன்றி செலுத்துகிறார். तो ये दिन मेरे लिए धन्यवाद என் देने का தேவன் दिन எனக்கு है। சுகம் தந்திருக்கிறார், நன்றி मेरे செலுத்துகிறார். परमेश्वर ने मुझे चंगाई दिया है, என்ன धन्यवाद போன देने का दिन வாரம் है। பொழுது ஒன்றும் குறைவிடாம என்ன நடத்தினார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நடத்துகிற क्योंकि நாள். पिछले हफ्ते भर कुछ कमी के बिना मुझे चला, ये धन्यवाद देने का दिन है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நன்றி செலுத்துறத மறக்க तो கூடாது. धन्यवाद देने का जो है भूलना नहीं है கர்த்தர் हमें। கேட்டிருக்க வேண்டாம், ஏன் கேக்குறாரு? यहोवा नहीं पूछते थे, लेकिन क्यों மற்ற पूछना है? 9 பேர் எங்கேன்னு ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? बाकी 9 लोग की कहाँ पे है करके पूछते कि नहीं? ஏமன் ஒருவன் தானே வந்திருக்கிறான். हमें एक ही तो आया है। ஏமன் ஒருவன் தான் வந்து தான் சுத்தமானதை ஏமன் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறான். एक ही आकर जो है जो शुद्ध हुआ उसे परमेश्वर के पास बताता தான் है। ஆரோக்கியமானதை அவன் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறதை और பாருங்க. चंगा हुआ ऊंचे शब्द में परमेश्वर का बड़ाई करने का हम देखते हैं। சுகம் தந்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? चंगाई दिए परमेश्वर को धन्यवाद कहते हैं क्या? அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் மறவாதபடி நாம துதிக்கிறோம். परमेश्वर को न भूलते हुए हमें स्तुति தேவ करना है। பிள்ளையே, கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் துணையா परमेश्वर के இருக்கிறார். बच्चों, परमेश्वर हमारा हमेशा அவர் सहायक है, எப்பொழுது நமக்கு துணை हमेशा செய்கிறார். हमें सहायता करते हैं। ஆமென். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने वायदा दिया है, உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்கள் அவன் கூட இருக்கிறார். जगत के अंत तक सदा मैं तेरे साथ रहूंगा। நம்பலையோங்க? भरोसा नहीं किए क्या? நம்பணும். भरोसा करना है। அல்லேலூயா. हालेलुया। அதுதாங்க நமக்கு நம்பிக்கை. वही हमारे लिए भरोसा है। அவர்தான் நமக்கு நம்பிக்கை. वही हमारा भरोसा है। உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களும் கூட இருப்பேன்னு சொல்லி जगत இருக்கிறார். के अंत तक सदा मैं तेरे साथ रहूंगा। அப்ப அவரை நாம நம்பி இருப்போம்னா கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்துவார். तो उन पर भरोसा रखेंगे तो परमेश्वर जरूर हमें चलाएंगे। எனக்கு ஆண்டவர் தான் துணை. मेरे लिए परमेश्वर ही நான் सहायक है। கர்த்தரை நம்புறேன். मैं परमेश्वर पर भरोसा रखता हूँ। யோசபாத் கர்த்தரை நம்பி தேவ சமூகத்திலே வந்த பொழுது பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். योशबात भरोसा करके परमेश्वर के समय जब आया तो बड़ा एक विजय நீ परमेश्वर ने दिया। குடும்பத்தோடு ஆண்டவரை நம்பு. आज परिवार के साथ நீ भरोसा कीजिए। குடும்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல நில்லு. परिवार के साथ परमेश्वर के நீ समूह में खड़े रहिए। குடும்பத்தோடு ஆண்டவரை தேடு. परिवार के साथ परमेश्वर को ढूंढिए। நீ ஆண்டவருடைய மகத்துவத்தை நீ காண்ப. परमेश्वर का महत्व को आप देखेंगे। இதுவரை பார்க்காத நன்மைகளை நீ காண முடியும். अभी तक नहीं देखा हुआ भलाई को आप देख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। நான் குடும்பத்தோட கர்த்தரை தேடுற நன்மைகளை பெறுகிற அதனால நான் சொல்றேன். मैं परिवार के साथ ढूंढता हूँ, भलाई पाता हूँ, इसलिए मैं बोल रहा हूँ। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார். यहोवा मेरे लिए भला है, அவர் எனக்கு எப்பொழுதுமே वो நல்லவராய். हमेशा मेरे लिए भला है। அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறவங்களா वो இருக்கோம். अच्छा है कर चक्कर देखने वाले எத்தனை பேர் ருசித்து பார்க்கறீங்க? कितने लोग चक्कर देखते हैं? ஒவ்வொரு நாள் ருசித்து பார்க்கணும். हर एक दिन चक्कर என் देखना है। ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவர். मेरा परमेश्वर मेरे लिए बहुत அவர் बड़ा நம்ம है, ருசித்து பார்க்கிற பிள்ளைகளா इसलिए हमें இருக்கணும். चक्कर देखने वाले बच्चे के समान रहना அல்லேலூயா. है। அவர் हालेलुया। நடத்துகிற ஒவ்வொரு பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற वो பிள்ளைகளா चलाने वाले இருக்கணும். हर एक आमीन मार्ग को याद करके धन्यवाद देने वाले ஒவ்வொரு रहना நாள் है। நடத்துகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்து. हर एक दिन चलाने वाले मार्ग को याद करके धन्यवाद कहिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பலவீனத்துல தேவன் பலனாயிருப்பார். कमजोरी में आपका बल रहेंगे உங்களுடைய परमेश्वर। பிரச்சனையில் அவர் உங்களுக்கு பலனாயிருப்பார். आपकी परेशानी में आपका बल रहेंगे அவர் परमेश्वर। உங்களுக்கு துணை. वो आपके लिए सहायक ஆண்டவரே है। ஆமென் ஸ்தோத்திரம். ஜனங்களை பார்த்து சொல்றேன். परमेश्वर लोगों को देखकर कहते हैं, ஆமென் பயப்படாதே. मत डरो, நான் உனக்கு துணை இருக்கிறேன். मैं तुम्हारा सहायता நான் करूंगा। உனக்கு துணை இருக்கிறேன். मैं तुम्हारा सहायता கர்த்தர் இன்னைக்கு करूंगा। உங்களை பார்த்து சொல்றார். आज ये वो आपको देखकर कहता है, பயப்படாதீங்க. मत डरो, பயப்படாதீங்க. मत डरो। கர்த்தர் உங்களுக்கு துணையா ये वो இருக்கிறார். आपका सहायता करेंगे। கண்களை மூடுவோம், நாம आंखों को ஜெபிக்கலாம். बंद करेंगे, हम प्रार्थना करेंगे। Hallelujah.